நான் வந்து திருமுருகன், நடிகர், நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர், ஒரத்தநாடு சட்டமன்ற வேட்பாளர். இன்னைக்கு தமிழ் நிலத்துல வந்து தமிழர்கள் பல உரிமைக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சி பெரும் குரல் கொடுத்திருக்கு, போராடி இருக்கு. அண்ணனே வந்து முன்னின்று பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. முதல் முறையா மாடுகளுக்காக, பேச முடியாத விலங்குகளுக்காக அதோட உரிமை வந்து அதுக்கான உணவு தேடுற இடம் வந்து புல் எங்க இருக்கோ அந்த இடம் தான். அப்படி வனப்பகுதியில, மலைப்பகுதியில மாடு மேய்க்கிறதுக்கு தடை அப்படின்னு வனக்காவலர்கள் வந்து அதை நிராகரிக்கிறாங்க. அதோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காக முதல் முறையா, உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு பேசாத ஒரு உயிர்களுக்காக பேசுற தலைவன் வந்து சீமான். அதுக்காக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்லாம் இங்க வந்து ஒன்று திரண்டு வந்து நிக்கிறோம். இந்த வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. இது மாதிரி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுற நாம் தமிழர் கட்சி ஆடுகளுக்கும் மாடுகளுக்கான உரிமையை இப்ப நாங்க பேசுறோம். என் பேர் வந்து பாலசுப்ரமணியன். எனக்கு நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி. இதுல நம்ம மாடு எல்லாம் நிக்குது, மண்ணங்கிதாரி எல்லாம் இருக்காங்க. அவருக்கு ஒரு 600 மாடு இருக்கு, நம்மளுக்கு ஒரு 50 மாடு இருக்கு. இது ஒரு 4 நாளா இங்க வந்திருக்குண்ணா. நம்ம தொழு பக்கத்துல தான் இருக்கு. 4 நாள் கொண்டு உங்களுக்கு செலவுக்கு கொடுத்துட்டாங்களா? அது நம்ம இன்னும் எதுவும் பேசல. அது நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணல. ஆமா, அது வந்துருங்க. மற்றபடி மாடு வந்துட்டு எல்லாமே உள்ளதான நாட்டின மாடுகள் தான். இதுல வந்து வேற கிராஸ் அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாட்டினம் வந்து அழிஞ்சிடக்கூடாது, அதை பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கும் இதை எடுத்து கொண்டு போகணும். இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம் வந்து பல ஆயிரம் ஏக்கர் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே பிளாட் போட்டு எல்லாமே வித்து முடிச்சிட்டாங்க. மேய்க்கணும் போனோம்னா டவுனுக்குள்ள எல்லாம் வீடு கட்டிட்டாங்க, வெளியேற்றிடுறாங்க. மலைப்பகுதியில் பாஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடு மேய்க்க விட மாட்டேங்கிறாங்க. பட்டி பாசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன ரீசனுக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. மலையில மாடு மேய்ஞ்சிச்சுனா தான் மலை வளம் அதிகரிக்கும். மாடு மேய சாணி போட கொள்ள இது இப்படிங்கையில அது அந்த ஒரு உணவுங்கிறது நம்ம சாப்பிடதான் மறுபடியும் வரும். அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கு. வேற யாரையும் உங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாது. நம்ம அதை போய் ஜூ காட்டுறது, விரட்டுறது கொள்ள பண்ணாத. ரோட்லயே போற ஒரு 4 கால் ஜீவன ஒரு நாய் ஒரு எதனால நம்ம கல்ல எடுத்து அடிச்சோம்னா தான் அது நம்மளை கடிக்க வரும். அது மட்டும் தான் இதுவும். நம்ம அது பாட்டுக்கு விட்டோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். வேற யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாது. நான் வந்து எப்படின்னா அந்த மாடுகளுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்துல வந்துட்டு இருக்க கடை மாடுகள் வந்து இப்ப மேக்சிமம் அழிகிற தருவாயில தான் இருக்கு. தேனி மரமாடுங்கிறது வந்துட்டு அந்த செம்போரு, கரும்போரு, மைனாப்போர் இப்படிங்கிற இன மாடுகள்லாம் வந்துட்டு பாரஸ்ட்ல இருந்து வந்து அனுமதி கொடுக்காட்டினா கூடிய சீக்கிரத்தை அந்த மாடு வந்து அழியிற நிலைமை வந்துடும். தரக்காட்டுல வந்து இந்த புலிக்குளம் மாடு மாதிரி கட்டுப்பட்டு நிக்காது. மலை மாடு ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு ரகத்துல பாயும். இந்த மாடு மேக்சிமம் புலிக்குளம் மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து பிரத்யேகமா வளர்க்கப்படுது. தேனி மரமாடு வந்து கலருக்காண்டிய அந்த ஒரு மூர்க்க குணத்துக்காண்டி தான் எடுத்து வளர்க்குறாங்க. மேக்சிமம் அந்த சாணம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து 100% வந்து இந்த மாட்டை தவிர்த்து வேற ஜெர்சி மாட்டுகள் வந்து அந்த ஒரு இது இல்ல. இந்த மாடு அழிஞ்சுன்னா கூடிய சீக்கிரத்துல வந்து விவசாயம் வந்து நம்ம பாத்துக்கிறக்கே வந்து எல்லாம் ரசாயனமா மாறிடும். அதனால இந்த மாட்டு இனத்துகளை வந்து கட்டாயம் காப்பாற்றணும். தேனி மாவட்டத்துல இருந்து நான் வந்திருக்கேன். இது வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அரசுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.